शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவத்தையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் நிதித்தியாசனம் என்னும் பயிற்சியை அபியாசம் செய்து வருகின்றோம். நம் வாழ்வை பாதித்த சில சூழ்நிலைகளை நம் கண்முன் நிறுத்தி அதனை நாம் எதிர்கொள்ளும் முறையில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பதை பற்றி சிந்தித்து வருகின்றோம். இன்று மற்றொரு சூழ்நிலையை பற்றி புரிந்து கொள்ளப் போகின்றோம். ஒருவர் நம்மை புகழும்போது நம்மை அறியாமல் நாம் சந்தோஷப்படுகின்றோம். அவ்வாறே நம்மை ஒருவர் இகழும்போது நம் மனம் சஞ்சலம் அடைகின்றது. இதை பற்றிய ஒரு ஆழ்ந்த உண்மையை, ஒரு இரகசியத்தை பற்றி இப்போது நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம். புகழ்ச்சி இகழ்ச்சி என்னும் இருமைகளை நாம் தவிர்க்க முடியாது. ஒருவர் நம்மை புகழ்கின்றார், ஒருவர் நம்மை இகழ்கின்றார். உண்மையில் அந்த புகழுக்கும் இகழுக்கும் காரணம் நாம் அல்ல. நம்மை புகழ்ந்தோ இகழ்ந்தோ பேசிக்கொண்டு இருக்கும் நபர் நம்மை பற்றிய ஒரு அபிப்பிராயத்தை அவர் மனதில் உருவாக்கி வைத்துள்ளார். அதன் காரணமாக
அவர் நம்மை ஒருவிதமான கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்குகின்றார். உண்மையில் நம்மை ஒருவர் புகழ்வதற்கும் இகழ்வதற்கும் அவரவர் மனதில் ஏற்படுத்தியுள்ள நம்மை பற்றிய அபிப்பிராயமே காரணமாக இருக்கின்றது. அந்த அபிப்பிராயமானது சில நேரம் உண்மையாக இருக்கலாம், சில நேரம் தவறானதாக கூட இருக்கலாம். அதை பற்றி நாம் இப்பொழுது ஆராய தேவையில்லை. உண்மையில் ஒருவர் நம்மை புகழ்வதற்கும் இகழ்வதற்கும் நாம் காரணம் அல்ல. அவர் மனதில் நம்மை பற்றி அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கும் அபிப்பிராயமே காரணமாகும். அதனால் புகழ்ச்சியை கண்டு நாம் மயங்கவும் தேவையில்லை, இகழ்ச்சியை கண்டு நாம் துன்பப்படவும் தேவையில்லை. பலவிதமான சூழ்நிலைகளில் இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி என்பது நமக்கு இன்ப துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றது. நிதித்தியாசனம் செய்யும் ஒருவன் அனைத்து உணர்ச்சிகளையும் வெளியில் நின்று ஆராய்வது மிக மிக அவசியமாகும். உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அந்த உணர்ச்சிகளை பார்ப்பவனாக, அதனால் பாதிக்கப்படாதவனாக சில தூரம் தள்ளி நின்று அந்த உணர்ச்சிகளை பார்க்கத் தொடங்கும்போது பலவிதமான உணர்ச்சி போராட்டங்களில் இருந்து நம்மால் வெளிவர முடியும். வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் பலவிதமான துன்பத்திற்கு காரணம் இந்த உணர்ச்சி போராட்டமே ஆகும். நம்மை ஒருவர் தவறாக எண்ணி இருப்பாரோ என்னும் சிந்தனை ஒரு தர்மமானவனுக்கு ஆரம்ப காலத்தில் ஏற்படுவது மிகவும் நல்லது. ஆனால் நிதித்தியாசனம் செய்யும் ஒருவன் அனைத்து உணர்ச்சிகளுக்கும் வேறானவன் நான் என்னும் ஞானத்தோடு சிந்திக்க பழகுவது அவசியமாகும். இப்போது இந்த உண்மையை நாம் மீண்டும் மீண்டும் மனதில் பதிய வைப்போம். ஒருவர் நம்மை புகழ்வதற்கும் இகழ்வதற்கும் காரணம் நாம் அல்ல. ஒருவர் நம்மை புகழ்வதற்கும் இகழ்வதற்கும் காரணம் அவர்கள் மனதில் நம்மை பற்றி அவர்கள் ஏற்படுத்தியுள்ள அபிப்பிராயமே ஆகும். நம் வாழ்வில் ஏற்பட்ட நம்மை காயப்படுத்திய சில சூழ்நிலைகளை சில நிமிடங்கள் கண்முன் நிறுத்தி இந்த உண்மையோடு ஆராய்ச்சி செய்வோமாக.
असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय ओम शांति शांति शांति. எல்லாருக்கும் புது வருஷத்து புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷத்தில் தொடங்குறதுங்கிறது அது ஒரு எதிர்பாராமல் அமைஞ்ச விஷயம். ரொம்ப பிளான் பண்ணலை. பொதுவாக எப்போயோ நல்ல நாள் பார்த்து தொடங்கணும்னு எப்போவும் நினைப்போம். ஆனால் இது ரொம்ப எதேச்சமாக பகவானே நடத்தி கொடுத்துருக்க. அப்படி தான் நம்ம நினைக்கணும். நமக்கு இந்த புது வருஷத்தில் சுவாமிஜி சொல்கிற பிரார்த்தனை: அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருள் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்று இவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம். நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் நம்மளுடைய மேலான லட்சியமாக இருக்கணும். புது வருஷத்தில் நம்ம இந்த அற்புதமான ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம தொடங்க போகிறோம். அஷ்டாவக்ர கீதைங்கிறத நம்ம தொடங்குறதா சங்கல்பம் பண்ணியிருக்கோம். நமக்கு நிர்விக்னமாக நம்ம இது நன்றாக நமக்கு விடாமல் நம்ம படிக்கணும். அஷ்டாவக்ர கீதைங்கிறது ஒரு யாருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னா, எனக்கு மோட்சம்தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு தீவிரமான முமுட்சுத்துவம் இருக்கிறவங்களுக்காக எழுதப்பட்டது. அதனால் ரொம்ப ஹையாக இருக்கே, ஐயோ இப்படிலாம் இருந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்க முடியுமா அப்படின்லாம் டவுட் வரலாம் நமக்கு. அதனால தான் இதில் சிஷ்யராக இருக்கிறவர் ஜனகர் ராஜா. அவர் ஒன்றும் சன்னியாசி கிடையாது. இப்போது நமக்கு இந்த டவுட் எப்போவுமே இருக்கும். நம்மளை இல்லறத்தில் இருக்கிறதுனால நம்மளால் இதில் நல்ல டைம் கொடுக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு இருக்கும். நமக்கு பிரயோஜனம் கிடைக்கல அப்படிங்கிறனால நமக்கு எங்கே குறை இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன், நான் இல்லறத்தில் இருக்கிறனால தான் என்னால் இதில் நிஷ்டையில் இருக்க முடியல அப்படின்னு நம்மளே ஒரு காரணம் சொல்லுவோம். அதுதான் நம்ம சாஸ்திரத்தில் நிறைய கிரகஸ்தர்களையே குரு சிஷ்யர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜனகர் மகாராஜாவாக இருக்கின்ற அந்த ஜனகருக்கு அஷ்டாவக்ரங்கிற ஒரு ரிஷி முனி ஞானி பதில் சொல்கிறதா நமக்கு இது அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ நமக்கு மோட்சந்தான் லட்சியம்ங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இது ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிடுவோம். அஷ்டாவக்ரர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை இம்ப்ளிசிட்லி ஒபே. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் இப்படி நான் இருக்கேனா என்ன பண்ணுவோம், நாமளே அப்போ தான் நம்ம படிக்கிற பாடத்துக்கும் நமக்கும் கேப் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி எப்படி இருக்கணும், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடைக்காது. இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருக்கோம், அப்போது என்ன கிடைக்கும், நமக்கு இந்த பிரயோஜனம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இது நமக்கு இந்த டெக்ஸ்ட்டு நம்ம சம்பிரதாயத்தில் வேதாந்தம் இட் இஸ் நாட் ரீடிங், படித்து புரிந்து கொள்வதாக நம்முடைய சம்பிரதாயத்தில் இல்லை. கேட்டு தெரிந்து கொள்வதாக, குருவிடம் சென்று பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும். அப்படித்தான் என்ன பண்ணியிருக்கு, அந்த குருக்கிட்ட போய் கேட்டு தான் படித்ததாக இருக்கின்றோம். அதுபோல் இது சம்பிரதாயமான ஒரு குரு சிஷ்யருக்கு இதை என்ன பண்ணுற வழி வழியாக தொடர்ந்து நம்ம குரு சிஷ்ய பரம்பரை நம்ம சொல்கிறோம். அதுபோல் இங்கே குருவாக இருப்பவர் அஷ்டாவக்ரர், சிஷ்யராக இருப்பவர் ஜனக மகாராஜா. நமக்கெல்லாம் குட்டியாக ஒரு குடும்பம்தான் இருக்குது. அவர் அத்தனை குடும்பத்துக்கும் தலைவனாக இருக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற அந்த ராஜா. அவருக்கு எவ்வளவோ பணிகள் இருக்கலாம், எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் அவருக்கு நேரம் ஒதுக்கி ஜனகரோட சபையில் பார்க்குறோம். இன்னும் நிறைய அந்த பிருஹதாரண்ய உபநிஷத்தில் நிறையா வரும். யாக்ஞவல்கர் கிட்ட பேசுகிறாரு, கார்கி கிட்ட பேசுகிறாரு. நிறையா அந்த சபையில் நிறைய வேதாந்த சம்வாதங்கள் நிறைய நடக்குது. ஒரு ஆர்வம் இருக்கும்போது நம்ம எப்படினாலும் டைம் கண்டுபிடிச்சிருவோம். நமக்கு ஒரு பிடிச்சமான விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நமக்கு எப்போவுமே அதுக்கு டைம் இருக்கும். டைம் இல்லை அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்று அர்த்தம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நமக்கு அது பிளாக் இருக்கும், சொல்ல மாட்டோம். நம்ம அதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவோம்.
இப்போ நமக்கு நிஜமாகவே ஒரு தீவிரமான முமுட்சுத்துவம் இருக்குது. எனக்கு வாழ்க்கையின் லட்சியம் என்ன? புருஷார்த்தத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அறம், பொருள், இன்பம் மூன்றுமே பூர்ணத்தை கொடுக்க முடியாது, பூர்ண நிம்மதியை கொடுக்க முடியாது. மோட்சத்தினால் மட்டும்தான் எனக்கு முழுமையான நிம்மதி கிடைக்குங்கிற அந்த தீவிர இச்சை அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நமக்கு புரியுது, சந்நியாசங்கிறது நமக்கு கம்பல்சரி கிடையாது. சந்நியாசிக்குத்தான் ஞானம்ங்கிறது கிடையவே கிடையாது. சந்நியாச புத்தி அவசியம். சந்நியாச புத்தி அவசியம். சந்நியாசத்தில் இருக்கும்போது சில சௌரியங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே அம்மாவாக இருந்துக்கிட்டே நான் அம்மா இல்லைன்னு சொல்லணும். சந்நியாசத்தில் அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்தையும் உறவுகளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இங்கே நமக்கு சில கொஞ்சம் நிறைய நம்ம சிரமப்பட வேண்டியது இருக்கலாம். பட் ஆனால் முடியாதுங்கிறது கிடையாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், சில அனுகூலங்களும் இருக்கலாம். ஏன்னா நம்ம வசதியாக உட்காந்து படிக்கிறோம், காட்டில் போய் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இப்படிலாம் நமக்கு எல்லாத்துலேயும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொறுப்பு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமேல் நமக்கு என்னது? இந்த மோட்சங்கிறதுல தீவிரமான இச்சை. அது ஒன்று தான் கண்ணுக்கு தெரியணும். அர்ஜுனனை பார்க்குறோம், துரோணாச்சாரியார் எல்லா சிஷ்யர்களையும் வரிசையாக நிற்கிது. என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறான்? மழை தெரியுது, அது தெரியுது, மரம் தெரியுதுங்கிறான். அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த பறவையோட கண்ணு மாத்திரம்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலை. அப்போ நம்மளுடைய லட்சியம் நமக்கு தெளிவாக இருக்கும். எனக்கு மோட்சம்தான் வேணும். இப்போ அஷ்டாவக்ரர் என்ன சொல்ல போகிறாரோ அவர் வேறு எதுவுமே சொல்ல போகல. இங்கே போ, அங்கே போ, இதை பண்ணு, அதை பண்ணு, எதுவுமே சொல்ல போகிறதில்ல. நம்மளுடைய சிந்திக்கின்ற முறையில் ஒரு மாற்றம். இதுவரைக்கும் எப்படி யோசிச்சுட்ருக்குறோமோ அதிலிருந்து மாறுபட்டு நாம் நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், யாரையும் மாற்ற வேண்டாம். இப்போ நம்மக்கிட்ட நம்மளுடைய சிந்திக்கின்ற முறையில் ஏற்படுத்த வேண்டிய அந்த மாற்றம், அதைத்தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்ல போகிறார். இப்போ நமக்கு முதல்ல சாதாரணமாக பிரச்சனை வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃபோனை போட்டு யார்ட்டையாவது போகலாம், இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சியெல்லாம் பண்ணணும். அது தப்பு கிடையாது. பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம இப்படி சால்வ் பண்ணலாமா, அப்படி சால்வ் பண்ணலாமான்னு 4 விதம் நம்ம யோசிக்கிறோம். அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் யாரை துணை கூப்பிடுவோம்? கடவுளை கூப்பிடுவோம். முதல் பீப்புள் வேர்ல்டு டிபெண்டன்ஸ் சொல்லுவோம். அவங்க சம்சாரி. இவங்கக்கிட்ட போனால் சரியாக போயிடுமா, அவங்கக்கிட்ட போனால் சரியாக போயிடுமா, புலம்பிட்டா சரியாக போயிடுமா, இப்படி இருக்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? கடவுள்கிட்ட புலம்பு தொடங்கிடும். அவன் சம்சாரியாக இருக்கிறவன் பக்தன் ஆகின்றான். வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ். பிரச்சனைக்கு தீர்வை வெளியவே தேடுறோம். இங்கே கிடச்சிராதான், அங்கே கிடச்சிராதான், என்ன பண்ணுறோம்? மக்கள் உறவுகள்கிட்ட கிடச்சிராதான், உலகத்தில் கிடச்சிராதான், இல்லாட்டி கடவுள் தான் என்னை காப்பாற்றிட மாட்டாரா, இந்த பிரச்சனையிலேருந்து தீர்த்திட மாட்டாரான்னு என்ன பண்ணுறோம்? கடவுள்கிட்ட போகிறோம். சில இது ஒர்க் ஆகும், சில இது ஒர்க் ஆகாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம? அப்போ தான் நம்ம செல்ஃப் டிபெண்டன்ஸுக்கு வரோம். இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம புறத்தில் மக்களையும் சார்ந்திருக்க போவதில்லை, இறைவனையும் சார்ந்திருக்க போவதில்லை. பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? டக்குன்னு அஷ்டாவக்ர கீதை எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டு அவர் அதில் என்ன தீர்வு சொல்லியிருக்காரு? பிரச்சனைக்கு தீர்வு நமக்கு வேதாந்தத்தில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த தலைவலின்னா பேராசிட்டமால் எடுத்துடுறோம் இல்லையா, அது மாதிரி வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குது? இவ்வளோ நாள் உலகத்தில் தேடணும், ட்ரை பண்ணுவோம், நம்ம தப்பு கிடையாது. வியாபகாரிகமாக சில சொல்யூஷன்ஸ் நம்ம வேணும். அதுக்காக உலகத்தை சார்ந்திருக்கோம், அப்புறம் உறவுகளை சார்ந்திருக்கோம், அப்புறம் இறைவனை சார்ந்திருக்கோம். அப்புறம் நமக்கு தெரியுது முடியாத பிரச்சனை, சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன், மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போ தான் நமக்கு இந்த வேதாந்தத்தை நம்ம கையில் எடுக்கணும். அப்போ தான் இது நமக்கு பயன்பாடுக்கு வருகின்றது. அப்போ இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கர்மயோகம் முடித்தாச்சு, பக்தி யோகம் முடித்தாச்சு, நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்? ஞான யோகத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? அதுதான் நமக்கு இப்போ ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிறோம். நமக்கு
3 பார்ட்டு சொல்கிறார் பரமார்த்தானந்த சுவாமிஜி. நிச்சயம், சங்கல்பம், அபியாசம் சொல்கிறார். நிச்சயம் பண்ணிக்கிறோம், இனிமேல் எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வெளியே கிடைக்காது, யாரையும் மாற்ற முடியாது, பிரச்சனை அப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண சங்கல்பம், இதுக்குரிய தீர்வு எனக்கு அஷ்டாவக்ர கீதையில் கிடைக்கும், அதில் தான் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணோம், இதில் நான் தேட போகின்றேன்னு ஒரு சங்கல்பம். வெளியே நான் மாற்றத்தை எதிர்பார்க்க மாட்டவே மாட்டேன், மாறினா சந்தோஷம், மாறலைனாலும் சந்தோஷம் அப்படின்னு என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய சங்கல்பமாக எடுத்துக்கிறோம். நம்ம உறவுகள்கிட்டையும் புலம்ப போகிறதில்ல, இறைவன்கிட்டையும் புலம்ப போகிறதில்லைன்னு ஒரு சங்கல்பம். நிச்சயம், சங்கல்பம், 3வது அபியாசம். என்ன பண்ணணும், நம்ம விடாமல் புரிஞ்சாலும் புரிஞ்சிருச்சு, ஆனால் புரியல அப்படின்னா நோர்க்கப்படி, திரும்பப்படி அப்படின்னு என்ன பண்ணுறோம், வழி விடுறது வரைக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டே தானே இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணுறோம், நமக்கு மனசில் இது பலப்படுறது வரைக்கும் நிச்சயம், சங்கல்பம், அபியாசம், இது 3 விடாமல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிடுவோம், கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம். முதல்ல ஆறுதலை வெளியே தேடிட்டு இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவார், நம்ம குரு உள்ளேருந்து நம்ம பாடம் மூலமாக நம்ம கூட பேசுவார். குருவோடைய வார்த்தை அஷ்டாவக்ர கீதைன்னு எடுக்கும்போதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் ஒரே தீர்வு, பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு நமக்கு வேதாந்தத்தில் தான் நாம் தேட போகின்றோம். வேறு யார்கிட்டையும், உலகத்திட்டையோ பகவான்கிட்டையோ என்ன பண்ண மாட்டோம், நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம். இப்போ நமக்கு இந்த முகவுரையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், அஷ்டாவக்ர கீதையில் முதல்ல எடுத்த உடனேயே ஜனகர் கேள்வியை சொல்லுவாங்க, நச்சுன்னு சொல்ல போகிறார். எடுத்தோடனே அதை கேள்வியாக கேட்குறார். முதல் ஸ்லோகம், அஷ்டாவக்ர உவாச்ச, சாரி ஜனக உவாச்ச, கதம் ஞானமவாப்னோதி, கதம் முக்திர்பவிஷ்யதி, வைராக்யம் ச கதம் பிராப்தம், ஏதத் ப்ரூஹி மம பிரபோ. ஜனக உவாச்ச, கதம் ஞானமவாப்னோதி, கதம் முக்திர்பவிஷ்யதி, வைராக்யம் ச கதம் பிராப்தம், ஏதத் ப்ரூஹி மம பிரபோ. நேரடியாக என்ன பண்ணுறாரு, அஸ்திரத்தை போட்டார் ஜனகர். ஜனக உவாச்ச, ஜனகர் பேச தொடங்கினார். 3 கேள்வி கேட்குறார். கதம் ஞானம் ஆப்னோதி, கதம்னா எப்படி, ஞானம் ஆப்னோதினா அடைவது, எப்படி ஞானத்தை அடைவது. கதம் முக்திர் பவிஷ்யதி, எப்படி முக்தியை அடைவது. வைராக்யம் ச கதம் பிராப்தம், வைராகியத்தை அடைவது எப்படி. ஏதத் ப்ரூஹி மம பிரபோ, மம பிரபோ என்னுடைய பிரபுவே. அஷ்டாவக்ரரை பார்த்து கேட்குறார், இதுக்கு எனக்கு விடை தர வேண்டும், பதில் தர வேண்டும். கதம் ஞானம் ஆப்னோதி, ஓரளவுக்கு ஜனகருக்கு ஞானம்ங்கிற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு. இவர் இந்த ஸ்டூடெண்ட் கிடையாது, பிகினர் கிடையாது, ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்க, ஏற்கனவே பார்த்து கதையெல்லாம் படிச்சிருக்கோம். ஜனகருக்கு கனவு வந்துச்சு. ஜனக மகாராஜா கனவு கண்டார். கனவில் தெருவில் பிச்சைக்காரனாக சுற்றித் திரிந்தார். சுற்றித் திரிந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு முழிச்சு பார்க்கும்போது அரண்மனையில் கட்டிலில் இருந்து கீழே விழுந்தார். விழுந்தோடனே அவருக்கு கேள்வி வந்தது, எந்த ஜனகன் உண்மையான ஜனகன், கனவில் கண்ட ஜனகன் உண்மையா, ராஜாவாக இருக்கின்ற ஜனகன் உண்மையா
அப்படின்னா கேள்வியெல்லாம் கதையில் படிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு தேடுதல் வந்தது. இப்போ அஷ்டாவக்ரர்கிட்டே அதே தான் கேட்குறார். ஏதோ அவருக்கு கொஞ்சம் வேகாக ஒரு ப்ரைமரி நாலேஜ் கொஞ்சம் யார்கிட்டையோ கேட்டிருக்காரு. ஞானம், மோட்சம், முக்தி இதெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகளாக அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஏற்கனவே சாந்தோக்கிய உபநிஷத்தில் பார்க்குறோம். நாரத மகரிஷி போய் கேட்குறாரு சனத்குமார்கிட்ட போய், எனக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும், எனக்கு சில்ப சாஸ்திரம் தெரியும், எனக்கு கிராமர் தெரியும், எனக்கு ஜோதிஷம் தெரியும், எனக்கு அஸ்ட்ரானமி தெரியும், அஸ்ட்ராலஜி தெரியும், எனக்கு எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அர்த்த சாஸ்திரம் தெரியும், இந்த சாஸ்திரம், எல்லா சாஸ்திரமும் தெரியும், ஆனால் எனக்கு மனதில் நிம்மதி இல்லை. தரதி சோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன் முழு அமைதியோடு இருக்கின்றான்னு தெரிஞ்சிருக்கேன், எனக்கு அதனால் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு போய் கேட்குறாருன்னு அதில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரும். அப்போ அதே மாதிரி இப்போ ஜனகர் அவ்வளோ பெரிய மகாராஜா, பொன்னாலும் பொருளாலும் உறவுகளாலும் மனிதர்களாலும் முழுமையான அமைதி இல்லை என்று புரிந்ததால் என்ன கேட்குறாரு? கதம் ஞானம் ஆப்னோதி, எப்படி ஞானத்தை அடைவது? ஞானம்னு சொல்கிறாங்களே, ஞானத்தை அடையிறது எப்படி? கதம் முக்திர் பவிஷ்யதி, எப்படி மோட்சம் அடைவது? மோட்சம்னா செத்து போகிறது கிடையாதுங்க, வாழும் போதே மோட்சம். முக்திர் பவிஷ்யதி, கதம் ஜீவன் முக்தி பவிஷ்யதி, கதம் விதேக முக்தி பவிஷ்யதி, உயிரோடு இருக்கும் போதே நான் எப்படி முக்தியை அடைவது? இந்த பிறவியிலேயே பார்த்துக்கலாம், எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாம், அடுத்த பிறவியில் பார்த்துக்குவோம், இந்த பிறவியில் எனக்கு இவ்வளோ போதும், அடுத்த பிறவியில் அப்படின்னு இல்லாமல் எனக்கு இந்த பிறவியிலேயே நான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த சிதப்பிரஜ்ஞசிய காபாஷான்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட சிதப்பிரஜனாக நான் ஆக வேண்டும். சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார், கண்முன் நின்றது புசிப்பார். கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. ஐயோ இப்படி ஆயிர மாட்டோமா அப்படின்னு இருக்கே. அப்படிப்பட்ட முக்தியை நான் அடைவது எப்படி? வைராகியம் ச கதம் பிராப்தம், வைராகியத்தை அடைவது எப்படி? வைராகியம்னா நமக்கு அறிவுபூர்வமான வைராகியம். இந்த கோவத்தில் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் போய் சாப்பிட போவோம் இல்லையா அப்படி வைராகியம் கிடையாது. அறிவுபூர்வமான வைராகியம், பூர்ண வைராகியம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். பூர்ண வைராகியம் அடைவது எப்படி? ஏதத் ப்ரூஹி மம பிரபோ. 3 விஷயம் கேட்குறாரு. ஞானம் அடைவது எப்படி, முக்தி அடைவது எப்படி, வைராகியம் அடைவது எப்படி? இது 3மே ரிலேட்டிவ், ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. முக்திங்கிறது நாம் அடைகின்ற பிரயோஜனம், முக்திங்கிறது நாம் அடைகின்ற பிரயோஜனம். அந்த முக்தி அடைவதற்கு சாதனம் என்ன? ஞானம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. தன்னைத்தான் அறிவதுதான் ஞானம். அந்த ஞானத்தினால்தான் முக்தி. அது புரியும் நமக்கு. எதனால முக்தி? வாழும்போதே தன்னை பற்றிய தவறான அறிவை விட்டுவிட்டு சரியான புரிதலோடு ஒருவன் வாழ்வானே ஆனால், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். எல்லாம் வாழ்க்கையே போர்க்களம்தான். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோ. ஒருத்தருக்கு ஒரு போர். அதனால தான் அர்ஜுனனை போர்க்களத்தில் வச்சு பார்த்தாரு கிருஷ்ண பகவான். அப்போது நமக்கு லட்சியம் என்னது? முக்தி. முக்திக்கு சாதனம் ஞானம். இந்த ஞானத்துக்கு ஹேது வைராகியம். ஞானம் அடையன்னா வைராகியம் வேணும், முக்தி அடையன்னா ஞானம் வேணும், ஞானம் அடையன்னா எப்படிப்பட்ட வைராகியம்? பூர்ண வைராகியம். பூர்ண வைராகியம் நல்லா அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். பூர்ண வைராகியம்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா அப்படின்னா அதுதான் பேலன்ஸ் பண்ணி வாழ தெரியணும். இப்போ இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதா? எக்ஸிபிஷன் போகக்கூடாதா? இப்படி ஒரே குண்டத்துக்கு போடுறாங்களே வைராக்கியம், பூர்ண வைராக்கியம் சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். எப்படி வைராக்கியத்தை நம்ம எப்படி அதை எடுத்துக்க போகிறோம்? என்ன சொல்கிறது? யாருக்கு? ஜனகருக்கு சொல்கிறார், மகாராஜாவுக்கு சொல்கிறார். மகாராஜாவோட
சபையில் என்ன இருக்கும், அறிஞர்கள் கூட்டமும் இருக்கும், பாட்டு டான்ஸும் இருக்கும். இப்போ எல்லா போகத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த ஜனக மகாராஜாவுக்கு வைராகியத்தை பற்றி சொல்ல போகிறார். அப்போ அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இப்போ 3 கேள்வி. எப்படி ஞானம் அடைவது, எப்படி முக்தி அடைவது, எப்படி வைராகியம் அடைவது, முக்கியமான 3 கேள்வி. இதுக்கு பதில் அஷ்டாவக்ரர் சொல்ல போகிறார். அஷ்டாவக்ர உவாச்ச முக்திமிச்சசி தே சேத்தாத விஷயான் விஷவத்யஜ க்ஷமார்ஜவதயா தோஷ சத்யம் பீயூஷவத் பஜ. அஷ்டாவக்ர உவாச்ச முக்திம் இச்சசி சேத்தாத விஷயான் விஷவத்யஜ க்ஷமார்ஜவதயா தோஷ சத்யம் பீயூஷவத் பஜ. ஒரு முதல்ல கண்டிஷன் போடுறார். உனக்கு முக்தி வேணும் அப்படின்னா, இப்போ நிறைய காலேஜ் அட்மிஷன் போடும்போதே சொல்லுவாங்க, நீங்கள் செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்ஃபோன் அலோடு கிடையாது, உள்ளே கொண்டு வந்தால் அட்மிஷன் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு முதல்ல என்ட்ரியிலேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி முதல்ல சொல்கிறேன், உனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு நினச்சின்னா முதல்ல என்னெல்லாம் உனக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். முக்திம் இச்சசி சேத், உனக்கு முக்தி வேணும்னு நினைக்கிற, மீண்டும் பிறவாமை வேணும்னு நினைக்கிற, வாழும்போதே எதையும் சார்ந்து இல்லாமல் வாழ்கின்ற அந்த ஜீவன் முக்தி சுகம் உனக்கு வேண்டும் என்று நினைத்தால், தாத்தன்னா சம்ஸ்கிருத, நமக்கு தமிழில் தாத்தான்னா தாத்த அப்படின்னா அப்பா, அப்பனே அப்படிங்கிற, நம்ம ஜென்ரமாக பிள்ளைகளை சொல்ல அப்பனே அப்படிங்கிறோம் நமக்கு. அது மாதிரி மகனையும் அப்பனேன்னு சொல்லும். இப்போ சிஷ்யரை பார்த்து குரு சொல்கிறாரு அப்பனே, தாத்த செல்லமாக சொல்கிறார், உனக்கு முக்தி வேணும்னு நினச்சின்னா என்ன பண்ணணும், விஷயான் விஷவத் தியஜ. விஷம் தெரியும், விஷயான் அந்த இடத்துல நல்லா அந்த சம்ஸ்கிருதத்தை அப்படி அழகாக அப்படி கொண்டு வந்திருக்காரு. விஷயங்களை, விஷயம் அப்படின்னாலே புறப்பொருட்களுக்கு பேர் தான் விஷயம். ஆத்மாவை தவிர அனைத்துமே விஷயம்தான். அனைத்து புறப்பொருள்களையும் விஷவத், விஷத்தை போல, தியஜனா தியாகம் செய்வாயாக. இவ்வளோண்டு விஷம், இவ்வளோண்டு மட்டும் டேஸ்ட் பண்ணி மட்டும் பாருங்க அப்படின்னு யாராவது கொடுத்தா சாப்பிடுவோமா? விஷம் எவ்வளோ ஒரு துளி கூட எடுத்துக்க மாட்டோமோ அதுபோல விஷயங்களை, விஷயங்கள்னா புறப்பொருள்களை சார்ந்து இருக்கும் புத்தியை, புறப்பொருள்களை சார்ந்து இருக்கும் புத்தியை. புறப்பொருள்களுக்கு பேர் தான் விஷயம். விஷயம்னாலே ஆப்ஜெக்ட்ஸுக்கு பேர் தான் விஷயம். 2 வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம், பதார்த்தம் விஷயம்னு 2 வார்த்தை பயன்படுத்துவோம். இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு செல்ஃபோன் கடையில் இருக்கிறது வரைக்கும் அது பதார்த்தம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒன்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அது விஷயமாயிடுது, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் வந்துடுது, அது மேலே எனக்கு என்ன ஆயிடுது, பற்று வந்துடுது. அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துச்சுன்னா, கடையில் இருக்கும்போது கீழே விழுந்தா அது கடைக்காரன் பொருள். எங்கள் வீட்டில் இருக்கும்போது என் கையிலேருந்து கீழே விழுந்தா அது என்னுடைய பொருள் ஆயிடுது. அப்போது அது என்ன ஆயிடுது, என்னுடையதுன்னு அது மேலே ஒரு சம்பந்தம் உண்டாகின்றது. அப்போது அந்த சம்பந்தம் நமக்கு எது கூடலாம் இருக்கோ அது கூடலாம் உனக்கு பிரச்சனை வரும். அதனால் என்ன சொல்கிறாரு, அப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறோமா? அப்படி சொல்லலாம். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதில் ஒரு உதாசீன பாவனை இருக்கணும்.
இது இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்று, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது ஒன்று. ஏற்கனவே நம்ம ஒரு கீதை கிளாஸில் ஏதோ பார்த்தோம், வித் ஆர் வித்தவுட் அப்படின்னு பார்த்தோம். கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலைனாலும் சந்தோஷம். நம்மளுடைய நிம்மதியானது அந்த பொருளையோ அந்த நபரையோ சார்ந்து இருக்கக்கூடாது. சின்மயானந்த சுவாமிஜியோட கொட்டேஷன் அடிக்கடி சொல்வேன், டோன்ட் புட் த கீ ஆஃப் ஹாப்பினஸ் இன்டு அதர் பர்சன்ஸ் பாக்கெட். வித் ஆர் விதவுட், வாவ் அப்படின்னு நம்ம. அப்போது ஒரு பொருள் நம்மை பந்தப்படுத்தக்கூடாது. நமக்கு இப்போ விரலை வச்சு நான் எதை தொட்டாலும் இது என் கூட ஒட்டாது. இதில் ஒரு ஃபெவிஸ்டிக்கை தடவிட்டேன், என் விரலில் ஒரு ஃபெவிக்காலை தடவிட்டு எதை தொட்டாலும் அது என்னாகும், என் விரலில் ஒட்டும். அதுபோல் அதன் மேல் அது எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உலகத்தில் எந்த பொருளை தொட்டினாலும் மாட்டிக்க வேண்டிய, அது உனக்கு விஷம்தான். வந்து அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. அது ஒரு பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். இதை நீ புரிஞ்சுக்கிட்டானா என்ன பண்ணுவோம் நம்ம, விஷவத்யஜ, எல்லா பொருளையும் துன்பம் இருக்குது. விஷம் ஏன் வேண்டான்னு சொல்கிறோம், விஷம் சாப்பிட்டா நானே இருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் ஒரு பொருளை நமக்கு பற்று இருக்குது, அதன் மேலே ஒரு ஆசை இருக்குது. கிடைச்சிட்டா சந்தோஷம், கிடைக்கலன்னா நம்ம நிம்மதியவே நாசம் பண்ணிடும். அதனால் வைராகியம் முக்தி மிச்சசி சேத்தாத்த விஷயான் விஷவத்யஜ, உலகத்தை சார்ந்து இருக்கும் புத்தியை முழுமையாக விட்டு விடுவாயாக. இது குவாலிஃபிகேஷன் எதுக்கு, முக்திக்கு. முக்தி வேணும்னு நினச்சின்னா நீ என்ன பண்ணு, இந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டு விடுவாயாக. எந்த பொருளுமே நமக்கு நம்மை பந்தப்படுத்தக்கூடாது. இது இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கக்கூடாது. இந்த ஆத்மாவை தவிர அனைத்துமே அனாத்மா தான். அதில் எது மேலே பற்று வச்சாலும் அது சுகம் கொடுப்பது போல இருக்கும், கொஞ்ச நாளில் மாறிவிடும். மாறுகின்ற பொருள்களில் மாறாத இன்பம் ஒரு நாளும் வராது. இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி விஷத்தை ஒதுக்கி வச்சிருவியோ அதுபோல் என்ன பண்ணு, உலகத்தில் இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல அது கூட ஒட்டியும் ஒட்டாமலும் இரு. பரமானந்த சுவாமி சொல்லுவாங்க, வந்து வயசான காலத்தில் வீட்டில் கெஸ்ட்டு மாதிரி இருந்துக்கோங்க. நம்ம வீட்டிலையே கெஸ்ட்டு மாதிரி இருந்துக்கணும். எப்படி யாரோ ஒருத்தவங்க வீட்டில் போய் 3 நாள் கெஸ்ட்டாக இருக்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடவே மாட்டோமோ, போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருப்போமோ, அதுபோல் வயதான காலத்தில் என்ன பண்ணணுமா, ஒட்டியும் ஒட்டாமலும். அதுபோல் உலகத்தில் உறவுகளில் என்ன பண்ணணும், பற்று இல்லாதவர்களாக. விஷயான் விஷவத்யஜ, ரொம்ப ஆழமான விஷயம். ரொம்ப ஒரு வரியில் சொல்லிட்டார். நமக்கு நிஷ்டை வேணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் போகிறேன். இப்போ நமக்கு நிஷ்டை வேணும் அப்படின்னா முதல்ல நம்மளை நாமே நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, வாட் மேக்ஸ் யூ அன்ஹாப்பி, ரெண்டு கேட்டகரி பிரித்து வச்சுக்கணும். என்னை சந்தோஷப்படுத்துவதில் எவை, எனக்கு சந்தோஷத்தை தராமல் துன்பத்தை தருவது எது அப்படிங்கிற கேட்டகரி நமக்கு இருக்கணும். நமக்கு ஃபைனலாக நமக்கு எதுவுமே சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடாது, துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது. எது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எது இருந்தால் நான் துன்பமாக இருப்பேன் அப்படிங்கிற நமக்கு தெரியும். நமக்கு ஏன்னா நம்ம எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ், நம்ம எங்கே டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எங்கே நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆசையோ எதிர்பார்ப்போ எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம சில பேர் ஏற்றுக்கணும்னு, வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம சில பேர் ஏற்றுக்கணும்னு நினைப்போம். காசு பணம்னா கேட்க மாட்டோம். நமக்கு நான் தர்மமாக தானே இருக்கேன்னு இன்னும் ஏற்றுக்கோன்னு நினச்சிடுவோம். அப்படி இல்லாட்டி எதிராளி தர்மமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் மாட்டிக்கணும். அப்போ நமக்கு அது தெரியணும். அப்போ அந்த எதிர்பார்ப்பு
அதைத்தான் விஷம்னு சொல்கிறார். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் தான் விஷம். உறவுகள்கிட்ட எல்லாத்துலையும் என்ன பண்ணுறோம், நம்ம எதிர்பார்ப்போம். எதிர்பார்ப்புன்னு இருந்தாலே கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றம் இருக்கும். இப்போ நம்மளுடைய லட்சியம் என்ன? மோட்சம். இந்த அல்பமெல்லாம் கிடையாது. நமக்கு நல்லா தெரியணும். இந்த பூம வித்யாவில் வரும், பூமா ஏவ சுகம் நான் அல்பே சுகம் அஸ்தி. எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னு, இது நடந்துட்டால் நல்லாயிருக்கும், அது நடந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். நம்ம அது எல்லாத்தையுமே உட்காந்து அதெல்லாம் அல்பம், நீ எதெல்லாம் நீ ஆசைப்படுறியோ எதிர்பார்க்குறியோ அதெல்லாம் அல்பம், அதெல்லாம் அனாத்மா, அதெல்லாம் உண்மையிலேயே நிம்மதியே கொடுக்காது. என்ன பண்ணணும், நம்ம எதெல்லாம் எனக்கு உண்மையே இது கிடச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன யோசிக்கணும், அது கிடச்சா உனக்கு பூர்ணமாலாம் நிம்மதி வராது, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த ஞானம் நமக்கு ஆழமாக வரணும். அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் தான் விஷம்னு சொல்கிறார். இந்த உலகத்திலையும் நமக்கு வேர்ல்டு டிபெண்டன்ஸ் எதுக்காக, நம்ம உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம், அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வர வேண்டும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தான் உனக்கு விஷமாக உன் நிம்மதியை நாசம் செய்கின்றது. ஓ, ஞானம் வேணும், முக்தி வேணும் அப்படின்னா உனக்கு இந்த உறவுகள்கிட்ட எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை, பூர்ண. ஏன்னா அவர் என்ன கேட்டார், ஞானம் எப்படி வரும், முக்தி எப்படி வரும், வைராகியம் எப்படி வரும், பூர்ண வைராகியம் எப்படி வரும். பூர்ண வைராகியம் எப்படி வரும்னா, நாம் எதெல்லாம் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோமோ அதில் இருக்கிற தோஷத்தை நாம் பார்க்க தொடங்க வேண்டும். சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அதே போல் எதெல்லாம் நீ சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறியோ அதில் உனக்கு ஒரு துன்பம் ஒளிந்து கொண்டே இருக்கின்றது. அது விஷத்தை போல ஒரு நாள் உன்னை நிம்மதியை நாசம் பண்ணிவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சு விஷவத் தியஜ. முதல் வரியிலேயே பெரிய டோஸ் கொடுத்துட்டார், ஒரு ஆட்டம்பாம் போட்ட மாதிரி போட்டார். உனக்கு ஞானம் வேணும், முக்தி வேணும்னு நினச்சின்னா உனக்கு இப்படிப்பட்ட வைராகியம் வேணும். விஷத்தை போல வேறு எதுனா கூட சொல்லிடலாம், ஏதாவது கூட சொன்னால் கூட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இது எவ்வளோ பசிச்சாலும் கொஞ்சோண்டு சாப்பிடுவோமா, ரொம்ப பசிக்குது, எப்போ உயிர் போகுது, பசி உயிர் போகுது, கொஞ்சோண்டு விஷத்தை சாப்பிடுவோமா, மண்ணை கூட சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிட மாட்டோம், விஷத்தை சாப்பிட. அதுபோல் உனக்கு எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்கிடாத அப்படிங்கிறத ஒரு கடுமையான பாஷையில் சொல்கிறார். விஷவத் தியஜ, அதுதான் பூர்ண வைராக்கியம். அப்புறம் மேற்கொண்டு சில நல்ல குணங்கள் ரொம்ப தேவை. க்ஷமா, ஆர்ஜவ, தயா, தோஷ, சத்தியம், பீயூஷவத் பஜ அப்படிங்கிறார். பீயூஷம்னா பால், பால் இல்லாட்டி அமிர்தம் ரெண்டு போட்டுக்கலாம். நமக்கு எப்படி நம்ம விஷத்தை முழுமையாக நீக்க வேண்டுமோ பால் அமிர்தத்தை என்ன பண்ணலாம், நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதுபோல் நிறைய எடுத்துக்க முடியும், உட்கொள்ள முடியும். அதுபோல் இந்த நல்ல குணங்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எடுத்த உடனேயே குவாலிஃபிகேஷன். நமக்கு எப்படி சாதன சதுஷ்டயத்தோடு நமக்கு தொடங்கினாரோ, கைவிலை நவனியை தொடங்கினாரோ, அதுபோல் இது நமக்கு லைஃப்பில் கண்டிப்பாக தினம் நமக்கு இது இருக்கான்னு தினம் செக் பண்ண வேண்டிய விஷயம். க்ஷமானா பொறுமைங்கிறதுக்கு மேலே சகிப்புத்தன்மை. பொறுமைங்கிறது கூட கொஞ்சம் முணுமுணுத்துட்டு பொறுமைன்னு நம்ம சொல்லுவோம். சகிப்புத்தன்மை, ஓகே பரவாயில்ல, என்னன்னாலும் அவங்க பண்ணட்டும், நான் பொறுத்துக்குவேன், அதர்மமாக தான் தெரியுது, ஓகே அப்படின்னு என்ன பண்ணுறது, க்ஷமா. அது பேர் மென்டல் டஃப்னஸ். என்னை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க, நான் கோவப்பட மாட்டேன். யார் ஜெயிச்சா? இதில் வரும் இல்லையா, தந்தது உண்டென்னை, கொண்டது எந்தென்னை, சங்கரா யார் கொலோ சதுரர். அல்பமான எண்ணெய் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், பூர்ணனான ஒன்றை நான் வாங்கிட்டேன், நம்ம பிஸ்னஸ் எப்படி அப்படின்னு சிவன் கிட்ட பாடுறார் மாணிக்கவாசர். அது மாதிரி க்ஷமா. பிரச்சனை நம்மளை ஆட்டி பார்க்குது, அசங்காமல் இருக்கும்போது யார் ஜெயிச்சா? அதான் நமக்கு அந்த அனாத்மாவோட வரும். அதுவும் நம்ம இந்த பாத்துக்குள்ளே வந்துட்டோன்னா விதவிதமாக வரும். நமக்கு கற்பனையை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அட்டி கொடுப்பார். கம் வாட் மே, கம் வாட் மே, கம் வாட் மே ஜபம்.
க்ஷமா வரட்டும். அந்த டஃப்னஸ். ஏன்னா கீதையில் கிருஷ்ணர் ஆத்மாவோட லட்சணம் நிறைய சொல்லியிருக்காரு. அனாத்மாவோட லட்சணம் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமாக அபாயினாக அனித்யாக. ஒன்றும் பண்ண முடியாது, வரும் போகும். தான் திதிக்ஷஸ்வ பாரத. ஒன்றும் பண்ண முடியாது, பிராரப்தம் போட்டு மிதிக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஜபம், கம் வாட் மே. என்ன பண்றோம்? இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அந்த க்ஷமா, பொறுமை, அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம ஞானம் வந்த உடனே கஷ்டமே வராதுன்னு நினைப்போம். அப்புறம் தான் பெரிய பரீட்சையே, அது நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிடுவோம் நமக்கு புரிஞ்சிருச்சு, அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சிருச்சு, இனிமேல் நமக்கு வாழ்க்கை பூரா ஜாலிதான் அப்படின்னு நினைப்போம் நமக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பரீட்சை எல்லாம் எழுதணும். அப்போது அதுக்கு என்ன தேவை? ரொம்ப ரொம்ப தேவை க்ஷமா, பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை. என்ன வந்தாலும் வரட்டும் வரட்டும். நம்ம ஐயோ வந்துடுமோ அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பயப்படும். வரட்டும், எல்லாம் அனாத்மாவுக்கு தானே. ஒரு திருடம் முதல்ல வராது, அனாத்மாவுக்கு தானேன்னு வராது ஃபஸ்ட்டு. அதை ஐயோ அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அந்த சென்சிட்டிவாக இருக்கும் மைண்ட். அதான் மென்டல் டஃப்னஸ்ன்னு சொல்லுவார் பரமாத்மா. திதிக்ஷைக்கு அந்த க்ஷமாவுக்கு கொஞ்சம் அப்படி நம்ம என்ன ரொம்ப அப்படி என்ன சொல்லுவோம், எமோஷனல் ஆயிடுவோம், சென்டிமெண்டல் ஆயிடுவோம். அப்போது அந்த தைரியம், அந்த திருதி, அது இருந்தால் தான் ஞானம் வேலை பார்க்க முடியும். இப்போது க்ஷமா. அடுத்தது ஆர்ஜவம், ரொம்ப முக்கியமானது ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா நேர்மை, எண்ணம், சொல், செயல். நமக்கு சாஸ்திரத்துக்குள்ளே வந்துட்டோம், வேர்ல்டு டிபெண்டன்ஸ்லேருந்து காட் டிபெண்டன்ஸ் ஆகிட்டோம், இறைவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த தர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேல்யூஸ், எண்ணம், சொல், செயல், மூன்று நேராக இருக்கணும். இங்கிட்ட ஒன்று பேசுறது, அங்கிட்ட ஒன்று பேசுறது, இவங்களுக்கு தக்கபடி ஒன்று பேசுறது, அவங்களுக்கு தக்கபடி ஒன்று பேசுறது, அங்கே ஒரு ரோலு, இங்கே ஒரு, இதெல்லாம் இருந்தால் என்ன வராது? ஞானத்தில் நிஷ்டை வர. அதாவது கோணல் இல்லாத ஒரு பர்சனாலிட்டி, எண்ணம், சொல், செயல், அந்த நேர்மை கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல அந்த க்ஷமான்னு சொன்னோம், சகிப்புத்தன்மை. அடுத்தது அந்த எண்ணம், சொல், செயல், மூன்றில் நேர்மை. மூன்றது தயை. தயைனா கம்பேஷன். இந்த தயால அந்த ஒரு மனித நேயம் நம்ம சொல்கிறோம். எப்போவுமே தயாங்கிறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்குறது. நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சோதனை வந்தால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? நம்மளை யாராவது இப்படி பேசுனா நமக்கு எப்படி இருக்கும்? அதனால நம்ம பேசக்கூடாது. நம்மக்கிட்ட யாராவது இந்த மாதிரி நடந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனால நம்ம இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு. அதனால என்ன பண்ணலாம், என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி நம்ம அலர்ட்டாக நம்மளுடைய எண்ணங்கள், சொல், செயல் எல்லாமே இப்படி அலர்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களை நோகடிக்கவே மாட்டோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க நம்மளையே வச்சு வச்சு பார்க்குறோம். ஏன்னா ஃபைனலாக நம்ம சர்வாத்ம பாவத்துக்கு போகணும். அப்போது விவகாரத்துலேயே நம்ம இந்த மாதிரி நம்ம இடத்துல, அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்குறது. நம்மளை யாராவது இப்படி பேசினா எப்படி இருக்கும், நம்மக்கிட்ட இப்படி யாராவது நடந்துக்கிட்டால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதை வச்சு வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இந்த தயைங்கிற குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். இந்த குணங்கள்லாம் நம்ம ஆசையோடு என்ன பண்ணணும்? நம்மளை என்ன சில நேரம் என்ன ஆயிரும், நம்ம சுபாவமாக தப்பு பண்ணிடுவோம். நம்ம பட்டுன்னு பேசிடுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் ஞாபகத்தில் வரும், ஐயோ நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்போ இது நமக்கு அடிக்கடி நம்மளே ஞாபகப்படுத்திட்டு இருக்கும்போது என்னாகும்? இந்த குணங்கள் நமக்கு வளர்த்துக்கிட்டே வர முடியும். முதல் 4 தடவை என்ன பண்ணுவோம்? பேசிட்டு யோசிப்போம். அதுக்கப்புறம் 5ஆவது தடவை பேச முன்னாடி கொஞ்சம் யோசிக்க தொடங்குவோம். இல்லை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால இனிமேல் பேச முன்னாடி யோசிக்க தொடங்கும். இப்போ க்ஷமா, ஆர்ஜவம், தயா, தோஷம். தோஷம்னா சந்தோஷம். சந்தோஷம்னா இருக்கிறதுல திருப்தி. இறைவன் நமக்கு
எல்லாருக்குமே ஃபுல் டம்ளர்லாம் இருக்காது, எல்லாருக்குமே ஹாஃப் டம்ளர் தான், பாதி கொஞ்சம் கிடச்சிருக்கும், கொஞ்சம் கிடச்சிருக்காது. இருக்கிறதுல திருப்தியாக இருக்கு. எனக்கு அரை டம்ளர் தண்ணி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம், எனக்கு அரை டம்ளர் தான் தண்ணி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குற கண்ணோட்டம் ஏன்னா நமக்கு இந்த ஒரு இருக்கிற ஒரு நிறைவு திருப்தி இருந்தால் தான் நம்மளால் அடுத்த பாடத்தை படிக்க போக முடியும். நமக்கு அப்படி இல்லாட்டி நமக்கு இதுலேயே மெட்டீரியல் இதுலேயே நமக்கு இது வேணும் அது வேணும்னு சுற்றிட்டு இருந்தோம்னா அந்த ஞானத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. இப்போ நம்ம ஞானத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா இறைவன் எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதில் எனக்கு ஒரு திருப்தி வேண்டும். க்ஷமா, ஆர்ஜவ, தயா, தோஷ, சத்தியம். சத்தியம்னா வாய்மை. இந்த ஆர்ஜவத்திலேயே நமக்கு எண்ணம் சொல் செயலில் ஒரு நேர்மைன்னு சொல்லிட்டோம். ஆனால் சத்தியத்தை இன்னொருக்க வலியுறுத்தி இருக்க. ஏன்னா பேச்சில் நமக்கு இதில் முண்டகோபநிஷத்தில் வரும், சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியவான் ஏவ ஜெயத்தே. யார் ஒருவன் வாக்கில் சுத்தியோடு இருக்கானோ அவனால் தான் இந்த மேலான உண்மையை புரிந்து கொள்ள முடியும். சத்தியங்கிறத நமக்கு சாஸ்திரத்தில் 2 இடத்துல பயன்படுத்துவோம். பிரம்மத்தோட லட்சணமாகவும் சத்தியம், ஞானம், அனந்தம் நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல சத்தியங்கிறது இருப்பு, தூய இருப்புன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம சொல்கிறது வாய்மை. நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கலாம், பட்டுன்னு சொல்லக்கூடாது. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். பிறரை காயப்படுத்தி எல்லா உண்மையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். எல்லா உண்மையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உண்மை சில நேரம் காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். அதனால அதெல்லாம் போய் நான் பழித்து அவங்க மூஞ்சிக்கு நேரம் போய் நான் போய் உண்மை நான் சத்தியவான் அப்படின்னு போயிட்டுலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லாமல் யார் சொல்லுவா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போது அதனால தான் நமக்கு சாஸ்திரத்தில் வரும், சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத்துன்னு ஒரு வார்த்தை வரும். உண்மையை சொல்லு, அதை பிரியமாக சொல்லு. வல்லுன்னு என்ன பண்ணக்கூடாது, உண்மையை சொல்கிறேங்கிறது நோகடிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ இங்கே சத்தியங்கிறது வாய்மையை தான் சொல்லப்பட்டு பீயூஷவத் பஜ. ஸோ இந்த முக்கியமான இந்த குணங்கள் க்ஷமா, ஆர்ஜவ, தயா, தோஷ, சத்தியம், இதெல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, விரும்பி இவற்றை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும், ஞானத்துக்குரிய யோக்கியதை நமக்கு வர தொடங்கும். இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்ம எல்லா கிளாஸ்லேயும் இந்த முதல் 2 ஸ்லோகத்தை நம்ம டெய்லி பாராயணத்துக்கு எடுத்துப்போம். அப்படின்னா நமக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தெரியணும் நமக்கு எது மருந்து எது பத்தியம். ஆயுர்வேதத்தில் நமக்கு ரொம்ப சொல்கிறது பத்தியம் சொல்லுவாங்க. பத்தியம் இருந்தால் தான் மருந்து வேலை பார்க்கும். ஏன்னா இவ கேட்ட கேள்வி என்ன, ஞானம் எப்படி கிடைக்கும், மோட்சம் எப்படி கிடைக்கும்னு, வைராகியம் எப்படி உண்டாகும்னு. இவர் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சொல்கிறாரே, ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் பற்றி சொல்லாமல் இவர் வேறு ஏதோ சொல்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். இப்போ நமக்கு அந்த ஞானங்கிற மருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த குணங்கள் இருந்தால் தான், இந்த பத்தியம் இருந்தால் தான் நமக்கு வேலை பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த 1 வாரம் கேப் இருக்குது. இப்போ இந்த பத்தியத்தில் நமக்கு எதெல்லாம் நமக்கு லேக்கிங் இருக்கோ நம்மளே குறிப்பு எடுத்துக்கிட்டு போகிறோம். எனக்கு எவ்வளவு விஷயத்தில் இன்பம் எவ்வளவு இருக்குது, ஏன்னா விஷவத்து தேஜன்னு போட்டிருக்காரு, விஷத்தை போல விடணும்னு சொல்லியிருக்கார். எனக்கு எவ்வளவு க்ஷமா இருக்குது, எனக்கு எவ்வளவு ஆர்ஜவம் இருக்குது, எனக்கு எவ்வளோ, இதெல்லாம் நமக்கு நாமே சோதிச்சு அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு இது இருக்கா அது இருக்கான்னு என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணுவோம் நம்ம. இவங்களுக்கு ஞானம் இருக்கா, அவங்களுக்கு இந்த குணம் இருக்கா, இல்லை அவங்க அப்படித்தான் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு மார்க் போடுற வேலை கிடையாது. இப்போ நமக்கு நாமே இந்த குணங்களை எவ்வளோக்கு எவ்வளோ வளர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பிரயோஜனம் நன்றாக கிடைக்க தொடங்கும். இப்போது வைராகியத்தை நன்றாக பூர்ணமாக வளர்க்கணும். நம்ம திருப்தி தீபத்தில் அதான் படித்தோம், ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இதி பூருஷः கிம்மிச்சன் ஹஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவதே. கிம்மிச்சன் அவனுக்கு விரும்புவதற்கு விஷயமே இல்லை அப்படின்னு அங்கே பார்த்தோம். அங்கே இதே எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம திருப்தி தீபத்துலேயும் வைராகிய பூர்ணமாக வர்றதுக்கு விஷம் இருக்கிறது மாதிரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாரண்யர் கொடுத்துருக்காரு. அப்போது நமக்கு விஷய சுகத்தில் விஷவத்யஜ
நமக்கு எங்கெல்லாம் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நம்ம புரியணும். நமக்கு பலர் புரியாது, அட்டாச்சாக இருக்கோங்கிறதே புரியாது. தர்மமான விஷயமாகத்தே இருக்கும், சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். ஃபைனலாக அதனால்தான் நமக்கு ஒரு குரு கிட்ட கூட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டால் கூட ஞானம் வேலை பார்க்காது. அதனால்தான் ஃபைனலாக என்ன பண்ணுறோம், நமக்கு ந குரு ந சாஸ்திரம் எல்லாத்தையும் விட்டுரும். ஏன்னா அதில் கூட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடலாம். நமக்கு அம்மாங்கிற அட்டாச்மெண்ட் எங்கே நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் அதை புரிஞ்சு என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணணும். சும்மா படித்தோம் முடித்தோங்கிறது கிடையாது. நமக்கு இந்த ஞானம் வேணும் அப்படின்னா அந்த விஷவத்யஜன்னு சொல்கிறாரு. எந்த இடத்துல நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, எந்த இடத்துல நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம், இப்போ அந்த இடத்துல இந்த க்ஷமாவை கொண்டு வரணும். க்ஷமான என்னது, அந்த திதிக்ஷை. அது கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, ஸோ வாட், என்ன பண்ணுறோம், நம்ம வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த மென்டல் டஃப்னஸ். அது நம்ம அபியாசம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டோன்னே என்ன ஆகும், நமக்கு ஆன்டிபயோட்டிக்காக போட உடம்புல இருக்க இம்யூனிட்டி போயிருங்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னா உடம்புல அந்த இம்யூனிட்டி நிறையா இருக்குது. உடம்பே என்ன பண்ணுது, அந்த இம்யூன் சிஸ்டம் அதுவே ஃபைட் பண்ணுங்கிறாங்க. அது மாதிரி இது நமக்கு என்ன ஆகும்னா எமோஷ்னல் இம்யூனிட்டி. எவ்வளவுக்கு எவ்வளவு வரட்டும், கம் வாட் வரட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், ஒன்றுமே வராது. வரும் ஆனால் வராது, பாதிக்காது, அவ்வளோதான். வரும் ஆனால் நமக்கு பாதிக்காது. ஏன், நமக்கு அந்த பயம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, ஐயோ கஷ்டம் வந்துருச்சு, இவங்க என்ன நினைப்பாங்க, நினைக்கட்டும், யாருக்குதே கஷ்டம் இல்லை, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன, நம்ம உலகத்துக்காக பயப்படுவோம், கூட இருக்கவங்களுக்காக பயப்படுவோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தாண்டி வெளியே வரணும். அதுக்காகவே கடவுள் எக்கச்சக்கத்தை கொடுத்து நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுவார். நமக்கு எவ்வளோ எமோஷ்னல் டஃப்னஸ். இப்போ அதை நம்ம ஒர்க் பண்ணணும், உட்காந்து ஒர்க் பண்ணணும். எது நமக்கு அஃபெக்ட் ஆகுது, எப்படி நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணுறோமோ, இதை மனப்பாடம் பண்ணுறோம், கைவில நவனி இதை மனப்பாடம், அதெல்லாம் அறிவில் ஏற்படுத்துகிற அந்த பலம், இது மனோபலம். இது நம்ம தான் வளர்க்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு பயப்படுறோம் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு பயப்படுறோம் அந்த பயத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சுடும். வரட்டும், கம் வாட் மே இதோ ஜபமாகவே பண்ணலாம். பண்ணும்போது வரட்டும், லெட் மீ ஃபேஸ். விவேகானந்தரோட இதில் ஒரு குரங்கு விரட்டும். அவர் எங்கேயோ போவார், காட்டுக்குள்ளே போகும்போது குரங்கு விரட்டும், ஓடுவார், பயந்து ஓடுவார். அப்புறம் அந்த பக்கம் ஒரு சன்னியாசி வருவார். அவர் வந்தவர் சொல்லுவார், ஃபேஸ் த ப்ரூட் அப்படிம்பார். திரும்பி பாரு அப்படிம்பார். உனக்கு எதெல்லாம் விரட்டுதோ அது திரும்பி பாரு அப்படிம்பார். அவர் திரும்பி பார்த்தோன்னே குரங்கெல்லாம் ஓடிடும். அதே மாதிரி தான் நம்ம ஏதோ நம்மளை பயமுறுத்திட்டே இருக்குது, அதை என்ன பண்ண, நீ அந்த க்ஷமா தைரியமாக ஃபேஸ் இட், வரட்டும். அப்போ அந்த திடம், இந்த க்ஷமா, ஆர்ஜவம், தயா, தோஷ, சத்தியம், 5 விஷயம். 2வது வரியில் 5 விஷயம் இருக்குது. முதல் வரியில் அந்த வைராகியத்துக்கு பூர்ணமாக விஷய சுகத்தை விஷத்தை போல ஒதுக்குவாயாக, விஷய சுகத்தை விஷத்தை போல ஒதுக்குவாயாக. உனக்கு ஆத்ம சுகம் வேணும்னு நினச்சின்னா விஷய சுகத்தை விஷத்தை போல ஒதுக்குவாயாக. அப்புறம் இந்த 5 நல்ல குணங்களை வளர்த்து கொள்வாயாக. இது நம்ம தினம் இதை பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட இந்த புத்தாண்டில் வருஷம் பூரா நம்ம ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் நமக்கு குவாலிஃபிகேஷன். இது இருந்தால் தான் தாயம் போட்டு தான் உள்ளே போக முடியும். பாம்பு தாயத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணோம், தாயம் போட்டு தான் உள்ளே போக முடியும். அது மாதிரி இதுதான் நமக்கு தாயம். இதை நமக்கு ஆழமாக சிந்திப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம மேலே இதை படிக்கலாம். ஜனக உவாச்ச கதம் ஞானமவாப்னோதி கதம் முக்திர்பவிஷ்யதி வைராக்யஞ்ச கதம் பிராப்தம் ஏதத் ப்ரூஹி மம பிரபோ. அஷ்டாவக்ர உவாச்ச முக்திம் இச்சசி சேத் तात விஷயான் விஷவத்யஜ க்ஷமார்ஜவதயா தோஷ சத்யம் பீயூஷவத் பஜ. ஓம்
ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम श्री दक्षिणामूर्ति की जय। கைவல்ய சக்தி கணபதிக்கு ஜெய். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். Thank you.